सरस्वती
அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடகக்கலா ரசிக பெருமக்களுக்கும் இந்த விழாவை சீரும் சிறப்புமா நடத்தி கொண்டிருக்கும் கிராம பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எங்களை எல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களுக்கு நல்ல முறையிலே ஒளி அமைத்துக் கொடுத்து கொண்டிருக்கும் ஒளி அமைப்பாளருக்கும் அதை ஆபரேட் செய்து கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்திற்கும் எங்களுக்காக காவல் புரிய வந்திருக்கும் காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எங்களை இந்த ஊர் மட்டுமல்லாது உலகமெங்கும் காட்டிக் கொண்டிருக்கும் அன்புக்கும் பாசத்துக்குரிய அன்பு சகோதரர் அன்புக்கும் பாசத்துக்குரிய சரி உங்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக என்னுடைய சார்பாகும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி, வணக்கம் 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 வணக்கம். எத்தனை நிகழ்ச்சிகள் இருந்தாலும் இன்றைய பொறுத்தளவுக்கு இங்கு வள்ளி நாயகன் நடத்தி கொண்டிருக்கும் மதுரையை சேர்ந்த கலைச்செல்வி அக்கா அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடையும் மாலையும் அணிவித்து கௌரவிக்கப்படுகிறார். கையில் கொடுக்கறத அப்படி போடணும், அதுதான் மரியாதை. பொன்னாடை பொருத்தி மாலை அணிவித்து எங்களை எல்லாம் பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாருக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஒரு ஊர்ல பொன்னாடை வாங்கினா மாலை வாங்க மாட்டாங்க, மாலை வாங்கினா பொன்னாடை வாங்க மாட்டாங்க. ஆனா பாத்தீங்களா, என்னதான் இருந்தாலும் அந்த பரம்பரை என்பது சரியா இருக்கு. பரம்பரையா நாடகம் நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள்தான் மாலையும், ஏன்னா அந்த காலத்துல மாலை தான் வாங்கி போடுவாங்க. மாலை போடுறதா ஒரு கௌரவமாக அந்த காலத்துல நினைத்து கொண்டிருந்தார்கள். நாட்கள் நகர வருடங்கள் போக போக பொன்னாடை அணிவிக்க ஆரம்பித்தார்கள். பொன்னாடை அணிவித்தா இந்த மாலை எப்படியும் கலட்டி போட்டுருவா, அது கொஞ்ச நேரத்தில் அது வாடிடும். ஆனா இப்ப போடக்கூடிய பொன்னாடை இருக்கு பாத்தீங்களா, நம்ம காலம் முழுக்க அதை வைத்து உபயோகப்படுத்திக் கொள்ளுவோம். அதனால பொன்னாடை போடப்பட்டார்கள். இப்ப இந்த கிராமத்துலதான் இத்தனை 2 வருடங்களுக்கு பிறகு மாலையும் பொன்னாடையும் அணிவித்து நாடக நடிகர்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட கிராம பொதுமக்களுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய கலைப்பணியை துவங்குகிறேன். நன்றி, வணக்கம்.
முருகா முகுந்தன்மாள் மருகா முன்னவனா மூத்தவனா அனைவருக்கும் முதல்வனாக விளங்கும் கணபதிக்கு பின் பிறந்தவா முருகனே செந்தில் முருகனே மாயோன் மருகனே உன் தண்டைக்கால் எப்போதும் மறவாது வாழ்ந்து கொண்டிருக்கும் குறிஞ்சி நில கொற்றவனான நம்பிக்கை மகளாக பிறப்படுத்த வைத்தாய். நம்பிக்கை மகளாக பிறந்து பிள்ளை பிராயம் கடந்து கல்வி கூடம் நடந்து மங்கை பருவம் எய்திய நான் இதுவரை பிறர் குறை கூறாமலும் பெற்றோர் சொல் தவறாமலும் நடந்து வருகிறேன். இந்த பேரின்ப வாழ்வு என்றென்றும் நிலைத்திருக்க நீதான் அருள் புரிய வேண்டும் முருகா. முருகா கந்தா கடம்பா கார்த்திகையா கலியுக வரதா சூரசம்காரா சுப்பிரமணியா வேலெடுத்து வீசி காட்டிய வேலவா வெற்றி வேளா வீரவேளா ஞானவேளா கந்தா முகா சண்முகா சடாச்சரா எத்தனை திருநாமங்கள் என்னுடைய முருகப்பெருமானுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கலாம். முருகனுடைய திருநாமங்களை முருகனுடைய திருநாமங்களை சொல்ல சொல்ல நம்முடைய பாவங்கள் அனைத்துமே கலைந்து போகும் என்று சொன்னார்கள். எத்தனையோ திருக்கோவிலுக்கு சென்றிருக்கிறோம், எத்தனையோ திருவாசகங்கள் படித்திருக்கிறோம். திருச்செந்தூர் சென்றோமானால் யாம் இருக்க பயமே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கருணை கடலை முருகா போற்றி போற்றி என்று சொல்லக்கூடிய அழகான திருவாசகம் எழுதி போட்டிருப்பார்கள். காரணம் என்ன? வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை யாம் இருக்க பயமேன் என்று சொல்லக்கூடிய ஒரே தெய்வம் யார் என்று கேட்டால் அவர்தான் முருகப்பெருமானாகப்பட்டவர். அப்பேற்பட்ட முருகனை நாம் வணங்க வேண்டும். முருகனுடைய கைகள் எத்தனை, முகங்கள் எத்தனை? முகங்கள் 6 முகம், அதே சமயத்திலே 12 கைகள். ஆனால் கால் மட்டும் 2 கொடுத்திருக்கிறார்கள். காரணம் என்ன? 12 கையாலே ஆசீர்வாதம் வாங்கும் பொழுது 2 காலை மட்டும் நாம் தழுவி கொண்டோம் என்றால் தன்னுடைய 12 கையாலே ஆசீர்வாதம் செய்து நமக்கு எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பார் முருகப்பெருமான். அதற்குத்தான் 12 கைகள், 2 கால்கள். 12 கை இருந்தா 12 கால் இருக்கணுமா இல்லையா? ஏன் 2 கால் மட்டும் ஆண்ட வச்சாங்க? முருகப்பெருமான் ஏன் 2 காலை மட்டும் வச்சுக்கிட்டாரு அப்படின்னா 12 கால்கள் இருந்தா அப்பயும் ஒரு பரிகாரம்னு ஒண்ணு வந்திருக்கும். குழந்தை இல்லைன்னா 3வது காலை பிடித்து பூஜை செய்யுங்கள், திருமணம் ஆகவில்லை என்றால் 5வது காலை பிடித்து பூஜை செய்துங்கள் அப்படின்னு ஒரு பரிகாரத்தை கொடுத்திருப்பாங்க. உடனே மக்கள் என்ன பண்ணுவாங்க? எந்த காலை எப்படி பிடிக்கும் தெரியாம அப்படி முருகனை இம்சப்படுத்திடுவாங்க. அதான் முருகன் பார்த்தார், 2 கால்கள் போரும், நான் வேண்டும், நான் எப்பொழுதுமே ஆசீர்வாதம் வேண்டும் என்று என்னை யார் சரணாகதி அடைந்து வந்து என் கால்களை இறுக்கி தழுவுகின்றார்களோ அவர்களுக்கு 12 கையாலே ஆசீர்வாதம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் 12 கை கரங்களை வைத்துக் கொண்டு 2 காலோடு இருக்கிறார். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை வணங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதற்குத்தான் சொன்னார்கள், வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொன்னால் கலங்கிடுமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீரிட்டாருக்கு மேவாராதே வினை அப்படின்னாங்க. திருநீர் பூசணம்னா எந்த வினையும் நம்மள அண்டாதான். கோயிலுக்கு போறா திருநீர் பூசுறோம். திருநீர் எதுக்கு பூசணும் அப்படின்னா அந்த திருநீர்ல தான் பல விஷயங்கள் அடங்கிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இந்த திருநீர் எதுல இருந்து தயாரிக்கப்படுகிறது அப்படின்னா பசுமாட்டு சாணத்திலிருந்து. பசுமாட்டு சாணத்தை எடுத்து எருவா தட்டி அந்த எருவா காய வச்சுட்டோம்னா அதுதான் சாம்பல். அந்த சாம்பலத்தான் அந்த காலத்துல விபூதி என்ற பேர்ல எல்லாரும் கொண்டு போய் அப்படி கோயில்ல வச்சிருவாங்களாம். வரக்கூடிய பக்தர்கள் அந்த விபூதியை எடுத்து தன் கையாலே தன்னுடைய குலதெய்வம் எதுவோ தன்னுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதனுடைய பேரை சொல்லி 3 கையால் அப்படி நெத்தி நிறைய பூசிக்குவாங்களாம். பூசிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த வினையும் அண்டாது. அதனாலதான் நம்ம விபூதி பூசுறோம். அது மட்டுமல்ல, பெண்கள்லாம் கோயிலுக்கு போறீங்க, கோயிலுக்கு போன உடனே அங்க இருக்கிற பசுமாடு நின்று இருந்தோம்னா இவங்க எல்லாம் போய் இந்த பசுமாட்டு வாழை தொட்டு கும்பிடுவாங்க. பார்த்திருப்பீங்க, பெண்கள்லாம் போனோம்னா பசுமாடு இப்படி பின்னாடி இருந்துச்சுன்னா வாழை மட்டும் தொட்டு கும்பிடுவாங்க. அது ஏன் காரணம்? எதுக்காக வாழை தொட்டு கும்பிடணும் அப்படின்னா எல்லா தெய்வங்களும் அடங்கி இருக்கக்கூடிய ஒரே விலங்கு எதுன்னு கேட்டா அதான் பசுமாடு. பசுமாட்டுலதான் எல்லா தெய்வமும் இருக்கா. அது மட்டும் அல்லாமல் வால் பகுதியிலே தான் மகாலட்சுமி ஆகப்பட்டவள் அமர்ந்திருப்பாளாம். மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடம் எது? வால் பகுதி. அதனாலதான் பெண்கள் போய் வால் பகுதியை தொட்டு கும்பிட்டாங்கன்னா செல்வ செழிப்போடும் சீரோடும் எல்லோரும் நன்றாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் போய் வால் பகுதியை போய் தொட்டு கும்பிடுறாங்க. அதனாலதான் பசுமாட்டுல நிறைய விஷயம் இருக்கு. அதனாலதான் அதனுடைய கோமியமாகட்டும் அதனுடைய சாணமாகட்டும் இன்றைக்கும் தெய்வங்களால் பூஜிக்கப்படுகிறது. இன்றைக்கு கோமியத்தை எடுக்கிறோம். ஒரு வீடா இருந்தாலும் சரி, ஒரு குழந்தை பிறந்துருச்சாலும் சரி, ஒரு பொண்ணு பூ புனிதம் ஆயிடுச்சான்னா அந்த தீட்டை கழிப்பதற்கு என்ன செய்யறாங்க? கோமியமும் பாலையும் கலந்து அப்படி தெளித்து விடுவாங்க. அப்படி தெளிச்சுட்டாங்கன்னா அந்த தீட்டு கழிஞ்சிருமா. அப்ப பாருங்க, உலகத்திலேயே கடவுளுக்கு பிறகு நாம் வணங்கக்கூடிய விலங்கு கேட்டா பசுமாடு. ஆனா புனிதமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம்.
புனிதமான இடம்னா மாணிக்க வாசகர்களால் இருக்கப்பட்ட அந்த திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டையம்பட்டிற்கு வந்திருக்கோம். நம்ம திருவாரூரை பத்தி பேசணும்னு நமக்கு தெரியல, எல்லாருக்கும் தெரியும். மாணிக்க வாசகர் பிறந்த இடம், இந்த இடத்திலிருந்து எங்கு சென்று கோயில் கட்டினார், எப்படியெல்லாம் சிறப்புகள் ஏற்பட்டது அப்படிங்கிற விவரம் பூரா எல்லாரும் உங்களுக்கு தெரிந்திருந்தாலும் அந்த மாணிக்க வாசகரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சொல்லக்கூடிய கடமைன்னு ஒன்று இருக்கா இல்லையா? ஏன்னா அவரை பற்றி எல்லாருக்கும் நல்லா தெரியும். இருந்தாலும் இந்த நாள் தான் நம்ம மேலூர் பக்கத்துல மில்கேட்டு சிங்கம்மா கோயில் பக்கத்துல அங்கு நாடகம், அங்கேயும் அப்படித்தான் முந்தா நாள். நேத்து முத்தநேந்தல்ல அங்கேயும் முருகனுக்காக, அங்கேயும் இதே மாதிரி ஒரு தெய்வத்துக்காக, சோமப்பா சித்தருக்காக, இந்த சித்தருக்காக அவங்களுக்கு ஒரு நாடகம். இப்படியே இதே பக்கத்திலே நம்ம சுத்திக்கிட்டே இருக்கோம். அப்ப புனித ஸ்தலமாகிய இந்த இடத்துல எங்கு பார்த்தாலும் கோயில்களாகத்தான் இருக்கணும். எங்கு பார்த்தாலும் கோயிலாத்தான் இருக்கு. எங்க இறங்கி நின்னாலும் கோயிலை சாமி கும்பிடுற மாதிரி தான் இருக்கு. அப்படிப்பட்ட புனிதமான இடத்திலே இங்கே வந்து நிற்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த இடத்திலே சித்தர்களை வணங்கினாலும் அடுத்து முருகனுக்காகத்தான் நம்ம வந்திருக்கோம். முருகனுக்காக முந்தா நாள் தான் பங்குனி உத்திரம், அழகான முறையிலே பங்குனி உத்திர திருவிழா அப்படின்னு சொல்லி எல்லாரும் நல்ல முறையிலே நடத்தினார்கள். பங்குனி உத்திரம் என்பது முருகனுக்கு உகந்த நாள் என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பங்குனி உத்திரம் என்பது பௌர்ணமியும் அதே சமயத்தில் உத்திர நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து வருவதுதான் பங்குனி உத்திரம். அந்த பங்குனி உத்திரத்திலே நாம் முருகனை வணங்க வேண்டும். எல்லாம் திருமண வைபோக நாள் என்று பேர். திருமண வைபோகம், ஏன்னா தெய்வங்களுக்கெல்லாம் திருமணம் ஆன நாள் எது கேட்டா அதுதான் பங்குனி உத்திரம் என்று சொல்லக்கூடியது. மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருமணம் நடந்தது, முருகனுக்கும் தெய்வயானைக்கும் திருமணம் நடந்தது, சீதைக்கும் ராமருக்கும் திருமணம் நடந்தது, அதே சமயத்திலே இருக்கக்கூடிய ரங்கநாதருக்கும் ஆண்டாளுக்கும் திருமணம் நடந்தது. அப்படி எல்லாம் திருமண வைபோகமாக நடக்கக்கூடிய அந்த நாளிலே கல்யாணம் ஆகாத பெண்களாக இருந்தால் பங்குனி உத்திரத்தன்று விரதம் இருந்து நீங்க போய் முருகனை பார்த்து விளக்கேற்றி வந்தீர்களானால் உங்களுக்கு திருமணம் நடக்கும். அதுதான் திருமண வைபோக நாள். இதிலே முக்கியமாக ஐயப்பன் அவதரித்த நாளும் இன்றுதான். ஐயப்பன் அவதரித்த நாளும் இன்றுதான். அப்பேற்பட்ட அந்த புண்ணிய முக்கியமான நாள் ஏன்னு கேட்டா பங்குனி உத்திரம் முடிஞ்சு 2-3 நாள் ஆயிடுச்சு. இருந்தாலும் முருகன் இருக்கிற ஆறுபடை வீடு, ஆறுபடை வீட்டின் பெருமைகளை சொல்லித்தானே ஆகணும். கல்யாணம் ஆகிறது வரைக்கும் நம்ம பேசுறது 6 படை வீடு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் சொல்லணும்னு நினைச்சேன்னா அது 6வது படை வீடு. ஆனா இது வரைக்கும் நடக்குது. இப்ப ஒவ்வொன்னு எடுத்துக்கிட்டோம்னா திருப்பரங்குன்றத்தை எடுத்துக்கொள்ளுங்க. திருப்பரங்குன்றத்துக்கு யார் கல்யாணம் நடந்தது? முருகனுக்கும் தெய்வயானைக்கும் திருமணம் நடந்தது. அதே சமயத்துல திருத்தணிகை எடுத்துக்கொள்ளுங்கள். திருத்தணிகை எடுத்தா அவர் சூர சம்ஹாரம் முடிந்து கோபத்தை தனித்த இடம் எது கேட்டா திருத்தணிகை. எங்க அங்கதான் வள்ளியை கல்யாணம் பண்ணது. அதே திருச்செந்தூர் எடுத்துக்கங்க. நீங்க திருச்செந்தூருக்கு போயிருப்பீங்க எல்லாருமே. போற நீங்க பன்னீர் இலையால் அபிஷேக பொருள் கொடுப்பாங்க. பன்னீர் இலைன்னு சொல்லி சன்னிதானத்துக்குள்ளேயே பன்னீர் இலை பிரசாதம் கொடுப்பாங்க. அது நீங்க வாங்குறீங்களா தெரியாது. பன்னீர் இலை பிரசாதம் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இந்த பன்னீர் இலை அப்படின்னு சொல்றோம்ல, அந்த இலையை வாங்கி நீங்க பாத்தீங்கன்னா அந்த பன்னீர் இலை ஆகப்பட்டது வேல் வடிவத்திலே இருக்குமா. அந்த இலை வேல் வடிவத்திலே இருக்குமா. முருகனுடைய 12 கரங்கள் அந்த இலையிலே 12 நரம்புகளாக காணப்படுமா. அந்த 12 நரம்புகளும் அந்த இலையும் 12 நரம்புகள் 12 இலை 12 இலை என்று இன்றைக்கு பன்னீர் இலை என்ற பெயரிலே நமக்கெல்லாம் பிரசாதமாக கொடுக்கப்படுகிறார்கள். அதுக்கும் காசு வாங்குறாங்க. முந்தி பிரசாதமா கொடுப்பாங்க, இப்ப 10 ரூபா கொடுத்தாத்தே அதையும் கொடுக்குறாங்க. நிலைமை பூரா இப்ப மாறிடுச்சு. கோயிலுக்கு போய் பாருங்க, 20 ரூபா கொடுத்தீங்கன்னா நல்ல விபூதி எல்லாம் கொடுப்பாரு. 30 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் கொடுப்பாரு. 100 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு மாலை கொடுப்பாரு. ஆமா, அதே ஒரு 5000 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு பொன்னாடை போட்டு அப்படி சால்வை போட்டு விட்டுருவாங்க. அதே 50,000 கொடுத்தீங்கன்னா உள்ள இருக்க சிலையை தூக்கி கொடுத்துருவாங்க. நிலைமை இன்னைக்கு அப்படித்தான் இருக்கு. காசு தான் இன்னைக்கு முக்கியன்ற மாதிரி இன்னைக்கு நிலைமைகள் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் நம்ம எல்லாம் நல்லா இருக்கணுன்றதுக்காகத்தான் முருகனுடைய திருவருள் நமக்கு எப்பொழுதுமே இருக்கும். அது மட்டும் அல்லாமல் இன்றைக்கு பழமுதிர் சோலை என்று சொல்லக்கூடிய நம்ம இடத்துல தான் எங்க இருக்கு, அழகர் கோயில் பக்கத்துல பழமுதிர் சோலையிலே முருகனுடைய அதுவும் ஒரு படை வீடு. அங்க என்ன 3 சன்னிதானம். இதுவரைக்கும் யாருமே பார்க்காத ஒரு அழகான இடம் எது கேட்டா, அதாவது நீங்க சொல்லக்கூடிய பழமுதிர் சோலை 3 சன்னிதானம் இருக்கு. ஒன்று விநாயகப் பெருமானுக்கு, 2வதாக முருகனுக்கு, 3வதாக வேலுக்கு என்ற ஒரு தனி சன்னிதானம் இருக்கிறது. வேல்னா என்ன வேல்? அதுதான் ஆதி வேல் என்று அர்த்தம். ஆதி வேல்னா முதலிலே தோன்றிய வேலுக்கு பேர் ஆதி வேல்.
அந்த ஆதிவேலுக்கு அபிஷேகம் ஆராதனை இன்றும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா ஆடி மாசம் தான் நவாப்பழம் காய்க்கும். அதான் சீசனு. ஆடி மாசம் நிறைய நவாப்பழம் காய்க்கும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பழமுதிர் சோலையில மட்டும் ஐப்பசி மாசமே அங்க நவாப்பழம் காய்க்க ஆரம்பிக்கும். காரணம் என்ன தெரியுமா? ஐப்பசியில தான் சஷ்டி விரதம் என்று இருக்கும். அந்த சஷ்டி விரதம் முருகனுக்கு உள்ளது. அதான் சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று அவை பிராட்டி ஒரு நாடகத்தை நடத்தினார் அல்லவா? அதனாலதான் ஐப்பசி மாசமே அங்க நல்ல முறையில நவாப்பழம் இருக்கும். அதே மாதிரி நிறைய முருகனுக்கு நிறைய அப்படி சிறப்புகள் இருக்கு. அப்படி சிறப்புகள் இருந்தாலும் முருகனை வணங்க வேண்டும், முருகனை நினைக்க வேண்டும், முருகனையே வணங்க வேண்டும் என்று அவர் எப்படி வணங்குகிறேன் தெரியுமா? ஒரு செய்தியை நான் பாடிக்கொண்டே இருக்கலாம், கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அடுத்து யாரை வணங்க வேண்டும்? மதுரையிலே மீனாட்சியாக, காஞ்சியிலே காமாட்சியாக, காசியிலே விசாலாட்சியாக, மாரியம்மனாக, காளியம்மனாக இந்த உலகத்தை எல்லாம் வளம் வந்து கொண்டிருக்கிறாளே நம்முடைய தாய். அந்த தாயை நாம் வணங்க வேண்டும். மதுரையிலே மீனாட்சி, காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, மகமாயி, முத்தாளம்மன், எத்தனை பேரு, மாரியம்மன், காளியம்மன், இப்படின்னு இத்தனை பேரை சொல்றோமே. எந்த தெய்வத்தையாவது நாம் நேரடியாக பார்த்திருக்கிறோமா? மாரியம்மனை பார்த்திருக்கோமா? காளியம்மனை பார்த்திருக்கோமா? மீனாட்சியை பார்த்திருக்கோமா? யாரின் வடிவமாக பார்க்கிறோம் என்றால் பெற்ற தாயின் வடிவமாகத்தான் நாம் தெய்வத்தை பார்க்கிறோம். பெற்ற தாய்க்கும் தெய்வத்துக்கு ஏன் ஒப்பிட்டு பேசுறாங்க? 10 மாசம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாள் தாய். 10 மாதம் சுமக்கிற சாதாரணப்பட்ட காரியமா? தொந்தி சரிய, தொடை நடுங்க, 300 நாள் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். பிரசவம் அப்படிங்கிறான். குழந்தை பிறந்துருச்சுன்னா பிரசவம், குழந்தை பிறக்கலைன்னா பிரசவம். சவம்னா நாம இறந்து போயிரும் தெரியும். தெரிந்தாலும் ஒரு உயிருக்குள் ஒரு உயிரை சுமக்கின்றாள் தாய்.
அவள்தான் உலகத்திலே சிறந்த கடவுள். அதற்குத்தான் சொன்னார்கள், தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தத்துவத்தை படித்து தெரிந்திருக்கிறோம் அல்லவா. உலகத்திலே சிறந்த கடவுள் யாருன்னு கேட்டா பெற்ற தாயும் தந்தையும் தான். பெத்த தாய்க்கும் தந்தைக்கு நீங்க எதுவுமே செய்யாம நம்ம கோயில்ல போய் 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க அன்னதானம் போட்டாலும் அந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு சேராது. அந்த புண்ணியம் உங்களுக்கு சேராது. பெத்த தாய்க்கு சோறு ஓடாம நீங்க போய் ஊற வச்சு அன்னதானம் பண்ணா அந்த புண்ணியம் வருமா? வராது. பெத்த தாய்க்கு 10 ரூபாய்க்கு கூழ் வாங்கி கொடுங்க, வயிறார குடிச்சிட்டு மனசார வாழ்த்தக்கூடியவள் யாருன்னு கேட்டா அவள் தான் பெற்ற தாய். என்னைக்குமே பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டான். அம்பட்டு சேட்டை பண்ணட்டு, ஆத்தாடி என் மகன் சேட்டை பண்ணலப்பா, அவனுக்கு நேரம் சரியில்லை, அவன் பண்றதெல்லாம் சேட்டை. ஆனா அவங்க அம்மாவை பாருங்க, அவனுக்கு நேரம் சரியில்லையா. ஏன் நேரம் சரியில்லைன்னா இப்படி எல்லாம் சேட்டை செய்ய சொல்லுமா? அப்படி விட்டு கொடுக்காம பேசுறது யாரு? பெத்த தாய் தான். பெத்த தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம். பெத்த தாயாகப்பட்டவள் தன் இடுப்பிலே குழந்தையை வைத்துக் கொண்டு, நான் பார்த்த இந்த உலகத்தை நீ பார்த்து தெரிந்து கொள்ளடா மகனே என்கிறார். ஆனா அப்பா என்ன செய்யறாரு? தன் குழந்தையை தன் தோள் மேலே தூக்கி வைத்து எதுக்கு இருக்கக்கூடிய சுவாமி எல்லாம் பார்க்க வைத்து, நான் பார்க்காத இந்த உலகத்தை நீ பார்த்து தெரிந்து கொள்ளடா மகனே என்கிறார். நான் பார்க்கல, இந்த உலகம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்லுகிறேன் இதுதான் உலகம், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நம்மளை எல்லாம் வழிமுறைப்படுத்துவோர் யாரும் கேட்டா பெற்ற தகப்பன். அதற்குத்தான் தாயும் தகப்பனும் தான் உலகத்திலே சிறந்த கடவுள். அவர்களைத்தான் வணங்க வேண்டும். அப்படிப்பட்ட என்ன இப்படி ஏதோ கோவத்துல உட்காந்துருக்க மாதிரியே இருக்கே? இல்ல இங்கிட்டு தான் சொல்றேன், பெத்த தாயும் தகப்பனும் தானே சொன்னேன். எதிரியை பார்த்தது மாதிரியே இருக்கீங்களே, அப்படி கையை தட்டினா தான் என்ன, இருக்கிற கொஞ்சம் ஆள் தானே இருக்கீங்க. நீங்க தான் ரசிக்கிறீங்க, உங்களுக்காக தான் பேசுறோம், உங்களுக்கு தான் இப்போ உங்களுக்காக தான் இவங்கெல்லாம் வாழ்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க கொஞ்ச நேரம் கையை காலை தட்டினீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கு கொஞ்சம் ஆர்வமா இருக்குமா இல்லையா? அதனால நீங்க எதை ரசிக்கிறீங்க அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுடைய கைதட்டலை வைத்து தான் நாங்க ரசிக்கிறோம். எவ்வளவு வேணாலும் சம்பளம் வாங்கலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா மேடையிலே ஒரு கலைஞனுக்கு பெரும் பெருமை கொடுப்பது மக்களாகிய உங்கள் கைத்தட்டு தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அந்த கை வலிக்கும். நன்றி 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 சொன்னதுக்காக ரொம்ப செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இருக்கட்டும், இருந்தாலும் அப்படிப்பட்ட தாயும் தகப்பனையும் நாம் வணங்க வேண்டும். ஏன்னா உயிரோட இருக்கும்போது எதுவும் செய்ய மாட்டாங்க. பெத்த தாய்க்கும் தகப்பனும் உயிரோட இருக்கும்போது எதுவும் செய்ய மாட்டாங்க. செத்ததுக்கு அப்புறம் தான் தலைவாழை இலை போடுவான். அப்பதான் சொல்லுவேன், எங்க அம்மாவுக்கு இதுதான் பிடிக்கும், எங்க அப்பாவுக்கு இதுதான் பிடிக்கும் அப்படின்னு. அப்பதான் பொண்டாட்டி அதட்டுவாரு, எங்க அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சுட்டியா? என் அம்மா இருக்கும் போது பொண்டாட்டி அதட்ட முடியாதான். ஆமா, ஊம குத்தா குத்திடுவான்ல. அதனால பொண்டாட்டிட்டு அதட்டுவார் அம்மா இல்ல நட்டு, எங்க அம்மாவுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி வச்சுட்டியாடி? எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு. அப்படி தலை அந்த வாழை இலையே நிறைஞ்சிரும். எல்லாம் நிறைஞ்சு என்ன ஒண்ணு அப்பயும் ஆத்தா பண்ண வந்து திங்க போறாங்க. அது கிடையாது, அவங்க வேற சொல்லி இவன் தான் திங்க போறான். அதை உயிரோடு இருக்கும்போது வாங்கி கொடுக்கலாம்ல. செத்ததுக்கு அப்புறம் ஏன் இலைய நிறைச்சு வைக்கிறீங்க? ஏன் அதெல்லாம் செய்யணும்? உயிரோடு இருக்கும்போது செஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பாவங்கள் வந்து நம்மளுக்கு சேராது. அதே செத்ததுக்கு அப்புறம் செஞ்சு ஆடி மாசம் போய் நீங்க போய் பித்ரு தோஷம் கழிக்கிறதுக்கு இங்க போய் ஆத்தக்கரையை தேக்கி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு? அதுக்கு நீங்க பெத்தவங்களுக்கு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பித்ரு தோஷம் என்றது நமக்கு கொஞ்சமாவது களி, மொத்தமா களியாட்டினால நமக்கு கொஞ்சமாவது அதை கழிஞ்சு நமக்கு ஒரு புண்ணியத்தை கொடுக்கும். அதனால பெத்த தாயையும் தகப்பனையும் வணங்க வேண்டும் என்ற காரணத்தினாலே தாயை வணங்கலாமா? அங்காளம்மா எங்கள் சிங்காரம்மா, மனதில் மாரியம்மா, கருமாரியம்மா, சிங்கத்தின் மீது
வணங்கியாச்சு. அடுத்து யாரை வணங்க வேண்டும்? சரியா இருக்கு. கருப்புசாமியா? கருப்புசாமி வருவாரு. மொட்டை கருப்பு. அப்படி கருப்புசாமி நாரதர் வட்டும் அவரோட நான் பேசுறேன். ஏன்னா காலதாமதம் ஆயிருமா இல்லையா, அதையும் சொல்லி நிறைய சொல்லிட்டுனா நாரதர்கிட்ட பேசிக்குவோம். ஆனா கருப்புசாமியுடைய பெருமைகளை பேசுறதுக்கு முன்னால நம்ம இருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இந்த சிவபெருமானுடைய ஸ்தலத்திலே அவரை பற்றி பாடினால்தானே நமக்கு பெருமை. அதனால அந்த சிவபெருமானை வணங்கிவிட்டு பாடலாம். நன்றி நன்றி நன்றி. இப்படி அழகான முறையிலே சிவனாகப்பட்டவரை வணங்கினாலும் சிவன் எனக்கு என்ன முறை வேணும் தெரியுமா? ஏன் அவரை கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுமா? நான் யாருக்காக எங்க அப்பா பெரிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. எல்லாரும் சேர்ந்து காட்டுல போய் காவல் பாருங்க அப்படின்னாரு. எதுக்காக காவல்? முருகப்பெருமானுக்காக. முருகனுக்காக திணை விதைத்து அதை காவலுக்கு போக வேண்டும் என்று எங்க அப்பா என்னை சொல்லிட்டார். முருகனுக்காக காவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களப்பா, என்ன விதைச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். திணை விதைச்சிருக்கோமான்னாரு. என்ன திணை? கருந்தினை செந்தினை. கருந்தினை எங்களுக்கும் செந்தினை செந்தூர் வடிவேலுக்கும் பறவைகள் கொய்து கொள்ளா வண்ணம் நீதான் காவலுக்கு போக வேண்டும் என்று எங்க அப்பா சொல்லிட்டார். எங்க அப்பா மொழியை தட்டாம நானும் காவலுக்கு வந்துட்டேன். ஆனா நீங்க நினைக்கிறீங்க நான் காவல் பார்க்க போறேன்னு.
நான் காவல் பார்க்க வரல. எதுக்கு போயிருக்கியா? நான் காதல் பண்ண வர்றேன். ஓ, நீங்க என்ன தப்பா நினைக்கிறீங்க? முருகனை திருமணம் செய்யறதுக்கு தானே வந்திருக்கேன். அப்ப முருகனை எப்போ ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றா என்ன செய்யணும்? முதல்ல காதலிக்கணும். அதன் மனதார காதல். காதல்னா நீங்க நினைக்கிற அந்த காதல் அல்ல. மனதார ஒருவரை ஒருவர் மனதார ஒருவரை காதலிக்க வேண்டும். கண்ணாலே பேச வேண்டும். மனதோடு உரையாட வேண்டும். அதுதான் காதல். 5 வயதிலே அறியா பருவத்திலே பிஞ்சிலே கூடினோமே முருகப்பெருமானே இன்னும் தோன்ற மனமில்லையே உனக்கு அப்படின்ற மாதிரி முருகனையே நினைத்து அவரே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். திருமணம் எங்கு நடக்கும் என்றால் நல்ல மதுரை என்பதிலே இன்றைக்கு திருமணம். மதுரை என்பதில இன்னைக்கு திருமணம். மதுரையில திருமணம் நடக்குது இல்ல? மதுரையில திருமணம் நடக்கணும். மதுரையில ஏற்கனவே இப்ப சித்திரை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. மீனாட்சிக்கும் சொக்கநாதருக்கும் திருக்கல்யாணம் நடக்கும். சரி. ஏன்னா முதல்ல ஒரு தடவை நடந்தா கல்யாணம், வருஷம் பூரா நடந்தா அதுக்கு திருக்கல்யாணம். அப்ப திருக்கல்யாணம் பண்ற அவங்களுக்கு அதே மதுரை என்பதை எனக்கும் முருகனுக்கும் கல்யாணம். எனக்கும் முருகனும் கல்யாணம் பண்றோம்ல. இப்ப சொக்கநாதர் முருகனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா சொக்கநாதர் எனக்கு என்ன முறை வேணும்? உங்களுக்கு மாமா முறை வேணும். மாமா நார் வேணும். மாமா முறை வேற. மாமாவை 2 தடவை கூப்பிடலாம். கட்டின புருஷனையும் மாமான்னு கூப்பிடலாம். மாமனாரையும் கூட சில பேர் மாமான்னு தான் கூப்பிடுறாங்க. அப்படி நிலைமை மாமாக்கு மாறிடுச்சு. அதனால நான் வந்து அவர் மாமனார். சரி. அதே மீனாட்சி எனக்கு என்ன முறை வேணும்? மாமியார். மாமியார் வேணும். அதே எனக்கு விநாயகர் பெருமான் என்ன முறை வேணும்? கொழுந்தனார். மச்சா முறை. அதாவது ஐயப்பன் தான் எனக்கு கொழுந்தனார். இத்தனை பேர் எனக்கு முறையோட இருக்காங்கல்ல. முருகன் எனக்கு என்ன முறை வேணும்? உங்களுக்கு முருகன் வந்து சித்தப்பாவா? இதெல்லாம் கொடுமையா தெரியல. முருகன் எனக்கு ஆமா சித்தர்களுக்கெல்லாம் அப்பன், சித்தப்பன். அப்பேற்பட்ட முருகன் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போற என்னுடைய புருஷன், என்னுடைய மாப்பிள்ளை, என்னை கட்டிக்க போறவர். அப்பேற்பட்டவர் தான் இன்றைக்கு அழகான முறையிலே மதுரையில கல்யாணம். ஆனா என்னமோ தெரியல, மீனாட்சிக்கு நமக்கு ஆகுறதே கிடையாது. பார்க்கத்தே அப்படியே சாதாரண முகத்தை பாத்தீங்கன்னா அப்படியே பால்வடியும் முகமாக மீனாட்சி காட்சி கொடுப்பா. அதே கோவம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, காளி, நீலி, காட்டேரி, கட்டுக்கடங்காதவள், சிவபெருமானே கீழே போட்டு ஒரே மீதே மிதிச்சுட்டான். அப்பேற்பட்டவளை போய் நான் மாமியான்னு கூப்பிட முடியுமா? மாமியாளுக்கு நமக்கு ஆகவே ஆகாது. எனக்குன்னு மட்டும் இல்ல, எல்லா பொம்பளைகளுக்கும் ஆகாது. எந்த பொம்பளை எடுத்தாலும் மாமியா மருமக பிரச்சனை தான் இருக்கு. இருக்கிற கொஞ்சம் பொம்பளையாட்ட கேட்கிறேன், யாராவது மாமியா மருமகளும் ஒன்னா சேர்ந்து நாடகம் பாக்குறீங்களா? கை தூக்குங்க பாப்போம். டெபாசிட் இழந்துருச்சு. ஒண்ணு கூட கிடையாது. ஏன்னா மாமியாவுக்கு மருமகள் இப்ப சேர்ந்தே இருக்கிறதே இல்ல. சேர்ந்தே இருக்கிறதுல காரணம் என்ன? அந்த காலத்துல இருந்தே அப்படி ஒரு பழக்கமாயிருச்சு. மாமியாவுக்கும் மருமகளுக்கும் சண்டை வரும். ஆமா, இருக்கிறவங்க மட்டும் நாடகம் பாக்குறேன், இல்லாதவங்க வீட்டுல நான் வந்து தொலைபேசி அந்த இது கைபேசி வழியா பாத்துக்குவாங்க. அப்பேற்பட்ட மாமியாவுக்கு நமக்கு ஆகவே ஆகாது. மாமியால நம்ம பிடிக்கவே பிடிக்காது. ஆனா ஏன்னு கேட்டீங்கன்னா, மாமியா மாதிரி ஒரு மனசுக்குள்ள மாமியாவும் சரி மருமகளும் சரி அப்படியே வெளியில நடிப்பாங்க. 1000 கோபம் இருக்கும் மனசுக்குள்ள. மாமியா சொல்லு மருமகளை பார்த்து, அம்மா நீ எனக்கு மக மாதிரி, நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லும். இதன் நடிப்பை பார்த்து உடனே மருமகா வேகமா அந்தம்மா நடிக்கும். இல்லங்கத்த, நீங்க எனக்கு அத்தை இல்லை, எனக்கு நீங்க அம்மா மாதிரி, நீங்க சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு 2 பேரும் நடிப்பை போடுவாளுங்க. போட்டுட்டு மாமியாவை பத்தி மருமக புறணி பேசும், மருமகளை பத்தி மாமியா புறணி பேசும். ஆக மொத்தம் மாமியாவுக்கு மருமகளுக்கு ஆகவே ஆகாது. எனக்கு ஆகாது. நமக்கு தேவை யாரு தெரியுமா? நமக்கு தேவை பேசாம மாமனார் மட்டும்தான். மாமனாரை கைக்குள்ள போட்டோம்னு வச்சுக்கோங்க, கொத்து சாவி தன்னால நம்ம இடுப்புக்கு வந்துடும். அம்மா மாமனார் ரொம்ப மருமகளுக்குலாம் தெரிய மாட்டேங்குது. எல்லாரும் போய் சொல்லி கொடுங்க. மாமனாரை கைக்குள்ள போட்டுக்கணும் நீங்க தப்பான முறையில நினைக்கிறீங்க. மாமனார் கைக்குள்ள போடுறது அது கிடையாது. என்ன தெரியுமா? மாமனார் வந்து நமக்கு 2வது தகப்பன் மாதிரி. தகப்பனா இருக்கக்கூடியவரை நம்ம எப்படி பார்ப்போம்? அப்பாவை நம்ம எப்படி பார்ப்போம்? அப்பா சாப்பிட்டீங்களா? மாத்திரை போடுறீங்களா? சரி, எங்கேயாவது வெளியில போறீங்களா? பார்த்து போயிட்டு வாங்கப்பா. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நான் செஞ்சு வைக்கிறேன். மக இருக்கேன்ப்பா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் உங்களை அப்படி பெற்ற மகளை போல எப்படி ஒரு தந்தையை பார்ப்பார்களோ அதே போல மாமனாரை பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, மாமனாருக்கு நம்ம மேல பிரியம் வந்து அவர் கொத்து சாவியை கையில எடுத்து கொடுத்துருவார். இந்தம்மா அந்த வீட்டை நீயே பார்த்து. இத்தனை நாள் வரைக்கும் எங்க பொண்டாட்டி பார்த்தா ஒண்ணும் இல்லை, நீயாவது நல்லபடியா பாரு அப்படின்னு கையில கொடுத்துருவாங்க. அது மாதிரி இன்னைக்கு 3:45 வந்துருவாரு முருகே. அவரை பார்த்தோன்னே யாராவது கொத்துச்சாவி எடுத்து என் கையில கொடுக்குறீங்களான்னு பாப்போம். மாமனார் எல்லாம் இருக்கி இல்ல, மாமனார் எல்லாம் சரியா வச்சுக்கோங்க, இல்லைன்னா வீட்டுல போய் எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி. அப்படிப்பட்ட முருகனை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். எப்படி தெரியுமா திருமணம்? மதுரை தீமையிலே மீனாட்சி கோவிலிலே கல்யாண என் கண்ணம்மா. மீனாட்சி கோவிலிலே கல்யாண எப்போ சொல்லுமா என் கண்ணம்மா, சொல்லாமல்
மதுரை சீமையிலே மீனாட்சி கோவிலே கல்யாணம் சொல்லம்மா என் கண்ணம்மா சொல்லாமலே கேட்கம்மா. நல்ல முறையிலே கல்யாணம் எப்ப நடக்கணும்? சரியாக 5:30 மணி அளவில் இன்னைக்கு கல்யாணம். 5:30 மணிக்கு ஏன் கல்யாணம் பண்றோம்னா அதுதான் பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணா அப்படின்னா எல்லா தெய்வங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் பிரம்ம முகூர்த்தத்துல நம்ம கல்யாணம் பண்றது. 5:30 மணிக்குள்ள கல்யாணம் பண்ணணும். அப்பதான் தெய்வங்கள் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும். ஆனா இப்ப யாராவது 5:30 மணிக்கு கல்யாணம் பண்றோமா? நம்ம சௌரியத்துக்கு 9 to 10, 10 to 12 உறவுக்குள்ள அர்த்தம் சொல்ல மன்னன் வந்தானா, உறவுக்குள்ள அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானா. அந்த மாயம் என்னாச்சு?
அப்ப நான் காவலுக்கு வந்திருக்கேன். காவலுக்கா? காவலு, திணை காவலுக்கு. காவலுக்கா? காதலுக்கு வந்திருக்கீங்களா? காதலுக்கு இல்ல, சரி. காவலுக்கு, திணை காவலுக்கு. சரி. அதாவது எங்க நாட்டு அரசர் இருக்காருல்ல, ஆமா, அவர் வந்து முருகனுக்கு செந்தனை கருணை போட்டிருக்கான். சரி. அது குருவி காக்கால ரொம்ப எச்சப்படுத்துது. சரி. நீங்க போய் காவலுக்கு போய் இருங்க, அந்த குருவியை பூரா விரட்டி விடுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு காவல் போச்சுனாரு. சரி. நான் மட்டும் வரல, வேற என்னோட தோழி வந்திருக்கா. தோழியா? தோழி. அவங்க எப்போ வந்தாங்க? அவன் வந்துட்டா அப்படி. அவன் அப்படியா? ஆமா. சரி. நம்மள முன்னாடி வந்தா, அவன் மட்டும் பின்னாடி வந்தா. அப்படியா? பஸ்ல. சரி. பஸ்ல வந்தா அவன் மட்டும். நம்மளா வேன்ல வந்தோமா, அவன் மட்டும் ஸ்பெஷல்ல பஸ்ல வந்தா. சரி. ஆமா. அதனால இப்ப நம்ம தோழியை கூப்பிடணும்ல. ஆமா. தோழி லேசுபட தோழி இல்ல, எப்படி என்னை விட கலரு, சரியான விட அழகு, சரியான ஆளு. சரி. ஆமா. உன்னை விடவா? என்னை விட. உன்னை விடவா? என்னை விட. அதுக்கு ஆமான்னு சொல்ற. ஆறு என்னை விட அப்படி இல்ல, நான் என்ன அழகு, அப்படியே சிவப்பு, நாலு சிவப்பு, அப்படி சிவப்பு, அப்படி சுண்டி விட்டா ரத்தம் தெரிக்கும். அம்புட்டு ஒரு கலரு. பார்க்கத்தானே போறீங்க, அப்படியே மெய் சிலுத்துருவீங்க, அழகுல மயங்கிருவீங்க. ஆமா. கூப்பிடுமா தோழி, கூப்பிடுமா? அடியா தோழி, தோழி வாடி, காவலுக்கு போக நேரம் ஆச்சு, வாடி.